அது இந்த புத்தகத்தினுடைய மேலே இருக்கக்கூடிய இந்த மோகம் அந்த குழந்தைக்கு போயிருக்கு அப்படின்னு அடிமனதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வருத்தமும் அச்சமும் நடுக்கமும் சேர்ந்த ஒன்று. இந்த காலகட்டத்தில் எல்லோரும் நீங்க முகநூல்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏதோ 1960களும் 50களும் அல்லது 70களும் 80களும் மட்டுமே வசந்த காலமாக தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் இருந்தது போலவும் 2024 பிரஜைகளுக்கு அது தெரியாதது போலவும் ஒரே புலம்பலாக இருக்கும். கோலி கொண்டு விளையாடின காலம் என்ன, நம்ம மிக அழகாக பாண்டி விளையாடின காலம் என்ன, வீட்டில் சமைத்த சாப்பாடை கொண்டு நடந்த காலம் என்ன, என்ன புலம்பல். அத்தனை புலம்பலையும் நம்ம எங்க எழுதுறோம் அப்படின்னா புத்தகத்துல எழுதல, முகநூல்ல தான் எழுதுறோம். முகநூல் கண்டிப்பாக தேவை, புலம்பலை ஏற்றுக்கொள்வதற்கு டெக்னாலஜி கண்டிப்பாக தேவை, நம்மளுடைய எல்லாவற்றையும் சொல்ல அது தேவை. அதை பார்க்கும் பொழுதெல்லாம் அடிமனதுல என்ன அச்சம் இருக்கு தெரியுமா? புத்தகத்தினுடைய வாசிப்பை மட்டுமே நம்ம கடத்தாம போகல, அறம் சார்ந்த சிந்தனையும் நம்ம கொண்டு போகவே இல்லை. நான் சொன்ன இந்த பெண்மணி ஆகட்டும், இந்த பால் குத்தக்கூடிய இந்த பையனாகட்டும், இங்க அத்தனையுமே யாரும் அவர்களை உட்கார வைத்து வகுப்பறையில் அவர்களுக்கு அறம் என்ற ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுத்த நபர்கள் அல்ல. வாழ்க்கையோடு இழைந்து இழைந்து போனது அறம், கூட கூட வந்தது அறம். அறம் மாற்றி சிந்திக்க முடியாத அளவுக்கு வாழ்க்கை அறம் சார்ந்த ஒன்றாக இருந்தது. யாருடைய மனதையும் காயப்படுத்தக்கூடாது, யாருடைய பொருள் மேலும் மோகம் வரக்கூடாது, யாருக்கும் துன்பம் மறந்து விடக்கூடாது என்பது வீட்டில் காலில் விழுந்து கும்பிடக்கூடிய குழந்தைகளுக்கு பாட்டிமார்களும் தந்தையரும் தாயரும் சொன்னது. நல்லா படிச்சு மேல வா அப்படிங்கிற சொன்ன அறிவுரை எனக்கு ஞாபகமே இல்லை. என்னுடைய பாட்டியெல்லாம் பெருங்காலம் காலில் விழும்போது நல்ல புத்தி குடு ஆண்டவான்னு சொல்லுவாங்க. நான் ஆச்சரியப்படுவேன். நல்ல புத்தி குடு அப்படின்னு சொல்லி மூத்த தலைமுறை வேண்டணும் அப்படின்னா அல்லாத புத்தியும் ஒன்று இருக்கிறதுன்னு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இல்லைன்னா வள்ளுவன் வந்து நம்ம கிட்ட சொல்ல மாட்டான். புத்தகத்தை எடுத்து நீங்க படிக்கும்போது கற்க, கூட கசடு வரும் ஜாகிரதையாக இருங்க, கற்க கசடு அற. இன்றளவும் அந்த கசடு இருக்கு. எல்லாம் சுத்தமாக இருந்தாலும் எங்கிருந்தோ கசடு வந்து சேரும். கசடு அற, கற்றவை கற்ற பின் அதற்கப்புறம் மற்றதை நம்ம பற்றி கவலையே படலை. நிற்க அதற்கு தக. இப்ப வள்ளுவன் கிட்ட போய் நின்னோம் அப்படின்னா அவனை விட அன்றாட வாழ்க்கையில் அறத்தை சொல்லுவதற்கு இன்னொரு நபர் கிடையாது. அறத்தை சொல்லி சொல்லவில்லை, அறம் வலியுறுத்தல்னு சொன்ன நபர் அவர். அதுவும் சாதாரண நபர்களாக இருக்கும் பொழுது நமக்கு முடியும், என்னால் முடியாது, இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் 2024 தேட முடியாது மேடம், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டா நான் மறுபடியும் சொல்றேன். இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் ஆண்களாகவும் பெண்களாகவும் பார்க்கல, நான் மனிதர்களாக பார்க்கக்கூடிய நம்ம எல்லோருக்கும் கட்டுப்படியாக கூடிய ஒரு அறத்தை வள்ளுவன் கண்டிப்பா சொல்லிட்டு போயிருக்கான். அப்படி சொல்லும் பொழுது என் மனதுல முதல்ல வந்து உட்காரக்கூடியது, நல்லதை மட்டுமே பேசிக்கொண்டே இருந்தால் அப்ப தீயது நடக்கலையா? நடக்கும். ஆனா தீயதுக்கு தீனி போடாம அதை பற்றியே புலம்பிக் கொண்டு இல்லாமல் ஒரு தொலைக்காட்சி பெட்டியை காலையில் எடுக்கும் பொழுது 100 செய்திகள் வந்து வீட்டு வாசல் குவிகிறது. அந்த 100 செய்திகளில் ஒற்றை செய்தி கூட நல்ல செய்தி கிடையாது. அதை பார்க்காமல் நாம் விடுவதும் கிடையாது. வீட்டினுடைய சுற்றுச்சூழல் முழுவதும் அசுத்தமாக மாசுபடிய, கண்ணுக்கு தெரியாத மாசு அந்த வீட்டுக்குள் சுழன்று சுழன்று வர, we call it negativity அப்படின்னு சொல்லுவோம். எதிர்மறையான சிந்தனை தரக்கூடியவர்கள், எதிர்மறையான எண்ணங்களை வீட்டுக்குள் வந்து பாய்ச்சி செல்பவர்கள் ஒரு காலகட்டம் இருந்தது. இது உள்ள விடக்கூடாதுங்கிற காலகட்டம் இருந்தது. ஆனா எப்பொழுது தொலைக்காட்சி பெட்டியும் உள்ளங்கையில் ஒரு செல்போனும் வந்து சேர்ந்த பின்பு குழந்தைகளை அள்ளி செல்லக்கூடிய மாய குழலூதியான இந்த பைடு பைப்பரை வெளியில தேட வேண்டாம், வீட்டுக்குள்ள வந்தாச்சு. பூச்சாண்டிகள் வெளியே இல்லை, வீட்டுக்குள்ள வந்தாச்சு. பிள்ளை பிடிக்கிறவன் வெளியில இல்லை, வீட்டுக்குள்ள வந்தாச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? காப்பாற்றணும் அப்படின்னா அரண் அமைக்கணும். அந்த அரண் அமைக்கிறதுக்காக தான் வள்ளுவன் சொன்னா நிற்க அதற்கு தக. எந்தெந்த புத்தகங்களை வாங்கி கொண்டு போகிறீர்களோ, எந்தெந்த புத்தகங்கள் மனதில் கணிசமான பாதிப்பை உண்டாகிறதோ, எந்தெந்த புத்தகங்களை குழந்தைகளோடு உட்கார்ந்து உறக்க உங்களால் உணவு மேடையில் உட்கார்ந்து பகிர்ந்து கொள்ள முடியுமோ, ஐயோ 18 வயது குழந்தை இருக்கிறது, அது கண்ணில் பட்டுவிடக்கூடாது என்று ஒழிக்க தேவையில்லாத புத்தகங்கள் உங்களுடைய அறைகளில் இருக்குமே. ஆனால் வள்ளுவன் சொல்லக்கூடியது அல்லவை தேய அறம் பெருகும். என்ன பண்ணணும்? அல்லவை தேயணும். அதுவும் உடனடியாக எல்லாம் போகாது, கையில் ஒரு மந்திரக்கோள் கிடையாது. தேயும். எது மாதிரி? நிலவு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு 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 முற்றிலுமாக வானத்தில் இல்லாமதை போல அதே மாதிரி தேய்ந்து தேய்ந்து அல்லவை தேய. என்ன வார்த்தை பிரயோகம்? அல்லவை தேய அறம் பெருகும். வள்ளுவனுக்கு உரையாசிரியர் தேவையில்லை, பதம் பிரித்து படிக்கக்கூடிய பக்குவமும் வள்ளுவன் வேண்டும் என்ற ஆசையும் இருந்தாலே போதும். 2024 இருக்கக்கூடிய மொழியில் அவன் பயன்படுத்திய வார்த்தைகள் அத்தனையும் உட்கார்ந்துருக்கு. அதுவும் தீயவைன்னு சொல்லக்கூட அவனுக்கு மனதில் வரல. ஆனா கண்டிப்பா சொல்லுவான், தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் எல்லாம் சொல்ற நபர் தான். ஆனா நம்ம கிட்ட வரும்போது சொல்றாரு அல்லவை தேய அறம் பெருகும். என்ன பண்ணணும்ப்பா? நாங்க நல்லவை நாடி இனிய சொல்லின். சொல்ற வார்த்தைகள்ல, உங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள்ல நல்லதை மட்டுமே சொல்லக்கூடிய பக்குவம் உங்களுக்கு வருமே. ஆனால்
தன்னை போல அறம் வளரும். பெய்த மழையில் நீங்கள் விதைக்காமலேயே திரும்பும் பக்கமெல்லாம் செடிகள் முளைத்து வருவதை போல மனதிற்குள் மிக அழகாக அறம் வளரும். ஆனா கண்டிஷன்ஸ் அப்ளை. என்ன கண்டிஷன் அப்ளை? அல்லவை தேய அறம் பெருகும், நல்லவை நாடி இனிய சொல்லின். பல நேரங்களில் எங்க வீட்டில் அவர் தொலைக்காட்சி பெட்டியில் ஏதாவது பார்த்துட்டு இருப்பாங்க. பாஞ்சு பாஞ்சு ஒருத்தர் கடுமையான வார்த்தை, மிக அந்த உடல் மொழியே ரொம்ப கடுமையாக இருக்கும். அது அனுப்பக்கூடிய எதிர்மறையான அந்த அலைகள் எனக்கு ரொம்ப அச்சமாக இருக்கும். ஐ மே கன்சிடர் myself to be a highly sensitive person, super sensitive. நீங்க என்ன சொன்னாலும் சரி, அதை கடந்து போகும்போது உடம்பு ஒரு தடவை நடுங்கும். நான் ஒரு தடவை அவர்கிட்ட பக்கத்துல வந்து சொல்றேன், இவங்களெல்லாம் வீட்டில் விடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போவேன் நான். ஏமா டிவியில தானே இருக்காங்க, டிவியில இருந்தாலும் டிவி வீட்டுக்குள்ள இருக்குப்பா, இவங்களெல்லாம் வீட்டுக்குள்ள விடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போவேன். அவர் எந்த அளவு புரிஞ்சுக்கிறாருன்னு தெரியல, ஆனாலும் அதை மறக்காம சொல்வேன் நான். அந்த மாதிரி எண்ணாலைகள் வந்துட போதே அப்படிங்கிறதுனால வள்ளுவன் சொல்றான், அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் அறத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னா மிக முக்கியமான ஒன்று, அல்லவை தேய அறம் பெருகணும்னா நல்லவை நாடி இனிய சொல்லின். பி எ கான்ஷியஸ் ஸ்பீக்கர். பேசக்கூடிய வார்த்தைகள் உள்ளத்திலிருந்து வரட்டும் அப்படின்னு அவன் சொல்றான். அப்படின்னா அது மிகப்பெரிய விஷயமாக இருக்கும். சரி, அது அவ்வளவு சுலபமா மேடம்? அப்படி கொண்டு போய் கொடுத்துட முடியுமா குழந்தைகளுக்கு? அப்படின்னா கொடுக்க முடியும். ஆனா பழக வேண்டியது நாம தான். நம்ம வாயிலிருந்து தேவையில்லாத வார்த்தைகள் வராது, தேவையில்லாத வார்த்தைகள் பேசக்கூடிய நபர்களின் பேச்சு நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அப்படின்னா மட்டும்தான் இன்னும் 10 வருஷம் கழிச்சு குழந்தைகள் கையை விட்டு போகாமல் இருப்பார்கள் அப்படின்னு உங்களால நம்ப முடியும். இப்ப நம்ம புலம்புறோம். நான் புலம்பலை பத்தி சொல்லவே இல்லை. புலம்பல் எப்பொழுது வரும் தெரியுமா? செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் கைவிட்ட பின்பு இருக்கக்கூடிய நபர்கள் புலம்புவார்கள். செய்ய வேண்டிய கடமையை செய்துவிட்டு அடுத்த தலைமுறைக்கு கையை கொடுத்துட்டோம் அப்படின்னா, அம்புக்குறிகளாக நிற்க வேண்டிய இடத்தில் நின்று விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தெரியும் அடுத்த தலைமுறை விரலை பிடித்துக் கொண்டு கண்டிப்பாக வரும். நாம் பார்த்த பார்வை அல்ல அவர்கள் பார்வை, நாம் பேசிய பேச்சு அல்ல அவர்கள் பேச்சு. ஆனாலும் அறம் சாராத நபர்களை அடுத்த தலைமுறையாக நம்மளால் உருவாக்க முடியாது. அப்ப யார் கையில புத்தகம் வரும்? எந்த வீட்டுல ஒரு பெண் படிக்கிறாரோ அந்த வீட்டுல கண்டிப்பாக புத்தகங்கள் வாசிக்கப்படும். ஆண்கள் படிப்பாங்க, அப்பா படிச்ச புக்கு குழந்தைங்க எடுத்து அலமாரில வைக்கலாம். ஆனா அம்மா புத்தகம் படிக்கிறானா பக்கத்துல வந்து எட்டி பார்க்கும். என்னுடைய வகுப்புல எனக்கு ஒரு 25 வருடங்களுக்கு முன்னால ஒரு மாணவன், குழந்தைகள் பேரெல்லாம் நம்ம கேட்போம் இல்லையா, முதல் நாள் வந்த பின்பு ஒவ்வொரு பேரா கேட்கும்போது ஒரு பையனுடைய பேரு வந்தியத்தேவன். நான் உடனடியா கேட்டேன், அம்மா படிப்பாங்களா அப்படின்னு கேட்டேன். நான் அப்பா படிப்பாங்களான்னு கேட்கல, வீட்டுல படிப்பாங்களான்னு கேட்கல, அவ்வளோ ஆசையா கேட்டேன், அம்மா படிப்பாங்களா? ஆமா மேடம், அம்மா படிப்பாங்க மேடம். சொல்றதுல அவனுக்கு அவ்வளோ பெரிய கர்வம். இல்லைன்னா பார்த்து ஒரு வந்தியத்தேவனை மனதில் உள்வாங்கி, நீங்க மணியம் சொன்னீங்க, மணியம்க்கு அப்புறம் கோகுலு உடையது வந்தது, அதற்கப்புறம் மணியம் செல்வனோடது வந்தது, அத்தனையும் பார்த்துருக்கோம். கல்கியில் அது வரும்பொழுது மறக்காம எடுத்து தச்சு பைண்ட் பண்ணி ஏதாவது ஒரு வாரம் விட்டு போச்சுன்னா அதற்காக உட்கார்ந்து அழுது அது எங்கேயாவது கிடைக்குமா, பேக் இஷ்யூ கிடைக்குமான்னு பார்த்து அந்த புத்தகங்களை அப்படி ஒரு தலைமுறை வந்தது. அந்த தலைமுறையிடம் பேசியவர்கள் எல்லாமே அப்படிதான் பேசுவாங்க. அறம் சார்ந்துதான் வீட்டுல பேச்சு இருக்கும். வீட்டுல தேவையில்லாத வார்த்தைகள் வரல. எப்படி நாம இதுக்கு அனுமதிச்சோம் அப்படின்னு தெரியாது. ரொம்ப அழகான இன்னொரு புத்தகம், அது தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அறம் சார்ந்த சிந்தனை தமிழனுக்கு மட்டுமே சொந்தமல்ல, உலகளாவ இருக்கு. இல்லைன்னா யாரும் முன்னால போக முடியாது. எந்த நாடு முன்னேற வேண்டும் என்றாலும் அறம் சார்ந்த சிந்தனை தான் பற்றுக்கோள். அது நான் எப்பொழுதுமே ஒரு காம்பஸ் அப்படின்னு தான் சொல்வேன். கையில இருக்கக்கூடிய காம்பஸ்ல ஒரு கால் ஊன்றி இருக்கணும், இன்னொரு கால் உலா போகும். இந்த உலா போகும் கால் ஒழுங்காக வட்டம் போடணும் அப்படின்னா ஊன்றிய கால் அசையாம இருக்கணும். அந்த ஊன்றிய கால் அறமாக இருந்தால் மட்டும்தான் உலா போகும் கால் வட்டத்தை வட்டமாக போட முடியும். அப்ப அந்த ஊன்றி நிற்கக்கூடிய கால் எந்த நாடு முன்னேறுகிறதோ அந்த நாட்டில் கண்ணுக்கு தெரியவும் தெரியாமலும் கண்டிப்பாக அறம் சார்ந்த சிந்தனை வேரோடு இருந்தால் மட்டும்தான் அவ்வளவு விழுது பாய்ச்ச முடியும். அப்படி பார்க்கும்பொழுது ரொம்ப அழகான ஒரு புத்தகம் இப்ப கிடைச்சது, அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் கிளியர் அப்படிங்கிறவருடையது. வள்ளுவன் சொல்ற எல்லாத்தையுமே அவர் மறுபடியும் சொல்லிட்டு போறாரு. வள்ளுவன் அவருக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் அவர் சொல்லக்கூடிய அந்த அட்டாமிக் ஹேபிட்ஸ் படிக்கும்போது நான் நினைச்சேன், இதெல்லாம் தானே எங்க வீட்டுல சொல்லுவாங்க, இதெல்லாம் தானே பாட்டி சொல்லுவாங்க, இதெல்லாம் தானே அத்தை சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்க, அன்றாட வாழ்க்கையில் அறம் அப்படின்னா ஊர் கூடி வளர்த்த தலைமுறை நாங்கெல்லாம். இந்த தலைமுறை எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. காலதாமதமாக 6 மணி முடிந்து வீட்டுக்கு வரும்பொழுது அடுத்த வீட்டு அக்கா, எதிர்த்த வீட்டு மாமி, பக்கத்து வீட்டு பாட்டி அத்தனை பேருக்கும் பதில் சொல்லாம வீட்டுக்குள்ள நுழைஞ்சது கிடையாது. அத்தனை பேருக்கும் பதில் சொல்லாம வீட்டுக்குள்ள நுழையிறோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கெல்லாம் ஏன் பதில் சொல்லலைங்கிறதா முதல் கேள்வியா இருக்கும். தாய் தகப்பனோட நின்று பதில் சொல்ல முடியாத அளவுக்கு உனக்கு என்ன அவ்வளவு அவசரம் அப்படின்னு. அந்த பாட்டியும் அத்தையும் அக்காவும் கேட்கறதோட மட்டும் நிறுத்த மாட்டாங்க. என்னைக்காவது வீட்டுல அம்மா இல்லைன்னா உங்க வீட்டுல தாராளமா சாப்பிடலாம்.
அவங்க குழந்தைக்கு உணவு கொடுக்கும்போது மறக்காம நமக்கும் போட்டுட்டு தான் கொடுப்பாங்க. அப்படி ஊர் கூடி வளர்த்த ஒரு தலைமுறை இப்ப எதை பார்க்கிறோம் அப்படின்னா, ஊரை அண்டவிடாமல் விளக்கக்கூடிய தலைமுறைகளாக மாறி போயிட்டு இருக்கும். அப்ப அறம் வீட்டில் நீங்கள் அழிக்காவிட்டால் யாரும் கொடுக்க மாட்டாங்க. அந்த அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படிங்கிற புத்தகத்துல அவர் மறுபடியும் இதெல்லாம் தான் சொல்றாரு. 2 நிமிடங்களுக்கு மேல் தேவைப்படாத அளவிற்கு சின்ன சின்ன பழக்கங்களை கண்டிப்பாக கொண்டு வாருங்கள். 21 நாட்கள் உங்கள் குழந்தைகள் தாக்குப்பிடித்து விட்டார்கள் என்றால் நிரந்தரமாக இட் வில் கெட் இன்டு தியர் சைக்காலஜி. அப்புறம் ஆட்டோ பைலட் தான். முதல்ல காரை ஓட்டும் போது கவனமா ஓட்டுனீங்க, எந்த பக்கம் திரும்பணும், எந்த பக்கம் நிக்கணும், அதிர்ந்து போய் பயந்து போய் இடித்து விடுவோமோ அப்படின்னு யாருமே வராத ராஜபாட்டையான சாலையில கூட நடுங்கி நடுங்கி ஓட்டிய காலம் முதல்ல தொடங்கும் பொழுது. ஒரு 2 வருடம் ஓட்டுனதுக்கு அப்புறம் நீங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் ஓட்டுறீங்க, உங்களுடைய சப்கான்சியஸ் ஆன அது ஆட்டோ பைலட்டா வந்து உட்கார்ந்துரும். குறுக்க ஒரு ஆடோ குழந்தையோ பாஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பிரேக் போடும்போது தான் நிலைக்கு நீங்க திரும்புவீங்க. மற்றபடி அன்னைக்கு ஆபீஸ்ல என்ன பண்ணோம் இது அத்தனையுமே தெரியும். அப்ப அப்படித்தான் சிந்தனைக்குள்ள இந்த அறம் போயிருந்தது ஒரு காலகட்டத்துல. மிக அழகாக ஒரு ஒண்ணு சொல்வார். அப்ப எனக்கு தோன்றக்கூடியது என்ன அப்படின்னா, பாட்டி படுக்கையை விட்டு நம்ம எழுந்திரிச்ச உடனே பாட்டி சொல்லக்கூடியது என்ன, படுக்கையை மடிச்சு வை. எந்த வீட்லயும் நிரந்தரமான படுக்கைகள் கிடையாது, நோயாளிகள் இருந்தால் மட்டும்தான்.